السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய திறமைகள் என்ன என்பதை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ நாம் யாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவனுடைய வல்லமை தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏற்கனவே அவனை தான் நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், வணங்கிட்டு இருக்கிறோம், அவனிடத்துல தான் உதவி கேட்குறோம். அவனுடைய வல்லமையை முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இன்னும் அதிகமாக உறுதியாக இருக்கும். கேட்கக்கூடிய ஆளுனுடைய தன்மையை முழுசா நம்ம விளங்கிட்டோன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எறும்புன்னு சொல்லி என்ன செய்யறான்னா ஒரு அத்தியாயத்தை கொடுக்குறான். பார்த்துருக்கிறோமா? எறும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், 27வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்திற்கு பேர் என்ன செய்யுது? எறும்பு. இதுல என்னன்னா ஒரே ஒரு செய்தி வருது. சுலைமானும் அவருடைய படையினரும் இந்த பள்ளத்தாக்கை நோக்கி வரக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு எறும்பு என்ன செய்யுது? மித்த எறும்புகள்கிட்ட ஒரு ஆர்டர் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எறும்புகளே, நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய கூடாரத்துக்குள்ள போயிருங்க, உங்களுடைய குன்றுகளுக்குள்ள நீங்க என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. சுலைமானும் அவருடைய கூட்டத்தாரும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க, உங்களுக்கு தெரியாம மிதிச்சிருவாங்க, மிதிச்சா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, செத்து போயிருவீங்க, நீங்க உள்ள போயிருங்கன்னு சொல்லி ஒரு எறும்பு என்ன செய்யுது, சத்தம் போட்டு மிச்சம் எல்லா எறும்புக்கு சொல்லுது. இதை என்ன செய்யறாங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இதை வெளிப்படையாக நம்ம இருந்து பார்த்தோம்னு சொன்னா, என்னடா இது எலும்பு பேசுதுன்னு சொல்லி சொல்றாங்க, அதை போய் இவங்க நம்புறானுல, தானே எதார்த்தம். இதை போய் யார்ட்டையா நம்ம காட்டணும்னு சொன்னா, என்ன பாய் கட்டுக்கதை மாதிரி தெரியுதே, எறும்பு பேசிச்சான், அது மற்ற எறும்புகள்கிட்ட பேசிச்சான், அது இன்னொருத்தர் கேட்டாராம். எல்லாம் என்ன பாய், சரி நபிக்கு அந்த ஆற்றல் ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒரு நபின்னு சொல்றீங்க, அவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எறும்பு என்ன பேசவா செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு எறும்பை என்ன செய்யறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆய்வு பொருளாக வச்சு பார்க்குறோம். நமக்கு என்னன்னு சொன்னா ஒரு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் தான் எறும்பு. நோன்பு நேரத்தில் ஒரு பள்ளிவாசலையோ வீடையோ சரியா நம்ம பெருக்கலன்னு வச்சுக்கிடுங்க, நோம்பு திறந்த இடத்துல என்ன செய்வாங்க, குத்தி அப்படியே ஓடுவாங்க. ஒரு பேர்ச்சம்பழம் துண்டு, கிண்ணியா பேர்ச்சம்பழம் வருது இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா எறும்பு என்ன செஞ்சிடும்னா சேர்ந்துடும். அவ்வளோ ருசியா இருக்கா, இல்லை அதுக்கு ரொம்ப பிடிச்ச பழமான்னு தெரியல. பாக்ஸ்ல இருந்து திறந்து பார்த்தாலும் கடையிலே பார்த்தாலும் தெரியும், வண்டும் எறும்புமா இருக்கும். இது போன்ற பொருளை சேகரித்து வைக்கிற குடோனையும் என்ன செய்வாங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் தான் சொல்லுவாங்க. நார்மல் குடோன்ல என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஏசிலாம் வச்சு தான் வைப்பாங்க. இப்போ ஒரு எறும்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதனுடைய உணவு எங்க இருந்தாலும் ஓடி வருது. ஒரே ஒரு எறும்பு வருதான்னு பார்த்தா இல்லை, ஒரே ஒரு பீஸ் எறும்பு மட்டும் ஓடியாருதா, அது பாட்டு என்ன செஞ்சிருதுன்னா அணிவகுத்து பெரிய ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டு திரும்ப போகுது. நல்லா கவனிக்கணும், வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எறும்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளை சாப்பிடுவதை தாண்டி, இப்போ இந்த இடத்துல ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு போயிட்டேன், இல்லை ஒரு பிஸ்கெட்டை வச்சுட்டு போயிட்டேங்க, அதை சாப்பிடுவதை தாண்டி அதை ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருளை இடம் மாற்றக்கூடிய வேலையை ஒரு எறும்பு செய்யல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து செய்யுது. எறும்புகளை பொறுத்தவரை எங்க இருக்கும் என்று பார்த்தால் ஒரு குன்றுக்குள்ள இருக்கும் நம்ம பார்க்கிறோம்.
அதனுடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு பில்டிங் உள்ள கண்டுபிடிக்க முடியுமா? இதே முக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ள வந்து பார்க்க, என்னடா எறும்பா இருக்க, எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. உடனே ஒரு சாக் பீஸை கையில் எடுத்துருவான். எறும்பு சாக் பீஸ் எடுத்துட்டு அப்படியே வரைஞ்சிக்கிட்டே போவான். எங்கெல்லாம் அது ஓடுதோ அந்த இடம் ஃபுல்லா என்ன செய்வாரு, ஓட போட்டுக்கிட்டே இருப்பார். கடைசியா அது என்ன செய்யும், ஏதோ ஒரு ஓட்டைக்குள்ள போய் சேர்ற இடத்த பார்க்குறோம். எந்த எறும்புலாம் செத்து போகும்னு சொன்னா, அந்த ஓட்டைக்கு உள்ளக போதில்ல, போற வரைக்கும் உள்ள பாதையில் இருக்கிறதெல்லாம் செத்துரும். அந்த உள்ளக்க இருந்து வெளியில வர எறும்பு சாவாது, வெளியிலே வராது. இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம ஆளுங்கெல்லாம் செத்து கிடக்குறானுங்க, இங்க ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுல இருந்து ஒன்னு ரெண்டு தப்பிச்சு உள்ள ஓடி இருக்கும்ல, இதுவும் உள்ள போய் சொல்லிடும், வெளியில போகாதீடா மருந்து வைக்கிறானுவோம், நேற்று இருந்த பேர்ச்சம்பழத்தை தின்னுட்டோம், பிஸ்கெட்டை தின்னுட்டோம்னு சொல்லி எல்லாம் கடுப்புல கிடக்குறானுங்க, தயவு செஞ்சு வெளியில வராதிங்கன்னு சொல்லி உள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு கமாண்டு. கேட்கறதுக்கு வேணா சின்ன பிள்ளை கதை மாதிரி இருக்கான், இதான் இதார்த்தம். விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா, இதை ஒரு பெரிய பொருளாக ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. ஆய்வுக்கு எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதை பற்றி படிக்கக்கூடியவனுக்கு மிகப்பெரிய பட்டத்தை கொடுக்குறாங்க. எறும்புன்ற பேர்ல ஒரு புக்கே ஒருத்தன் போட்டிருக்கிறான், தி ஆண்ட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், ஒரு புக்கே போட்டு பல வகையில சேல்ஸ் என்ன செஞ்சிருச்சு, பிச்சுக்கிட்டு போயிருச்சு. எறும்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, எப்படி மனுஷ பயிலங்க வேலைகளை பிரித்து வேலை செய்கிறார்களோ அது மாதிரி எறும்பு செய்யறான். அதுக்கு என்ன செய்யறான், மேனேஜரை வைக்குது, அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜரை வைக்குது, அதுக்கு கீழே சூப்பர்வைசர்களை வைக்குது, அதுக்கு கீழே என்ன செய்யுது, பணியாட்களை வைக்குது. இவர்களை என்ன செய்யுதுன்னா, எல்லா எறும்புகளும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யுதுங்க. எப்படி ஒரு கிளையில நோம்பு திறக்க நிகழ்ச்சியில வந்து நீங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கிடுங்க, நீங்க கஞ்சி ஊத்துற பொறுப்பு எடுத்துக்கிடுங்க, நீங்க கஞ்சி கழுவுற பொறுப்பு எடுத்துக்கிடுங்க, நீங்க தண்ணி பிடிச்சி வைக்கிற பொறுப்பு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம பிரிச்சு வைக்கிறோமோ, மற்ற பொறுப்புகளை எப்படி பிரிக்கிறோமோ, எறும்புகள் என்ன செய்யுது, நாம கூட அந்த பொறுப்பை சரியா செய்யறோமான்றது ஒரு கேள்விதான். ஒரு நாள் செய்வோம், இல்லைன்னா என்னால முடியல பாய், நேரம் இல்லை பாய், ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செஞ்சிருவோம், தட்டி கழிச்சிருவோம். எறும்பு என்ன செய்யுதுன்னா, அந்த வேலையை சரியா செய்து அதால முடியலன்னு சொன்னா, யார் அந்த வேலையை அந்த எறும்புக்கு கொடுத்தாங்களோ, இன்னொரு பெரிய எறும்பு இருக்கும்ல, அதுகிட்ட போய் முறையிடு. இதை என்ன செய்யறாங்க விஞ்ஞானிகள் பார்க்கிறாங்க. எப்படி இது பேசுது என்று சொன்னால், தன்னுடைய வயிற்று பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு அதிர்வை வச்சு என்ன செஞ்சுக்கிடுது, பேசிக்கிடுது. எறும்பினுடைய வேலை வந்து சாதாரணமா இருக்காதுங்க. நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு பொருள், ஒரு பிஸ்கெட்டை வைக்கிறோம், அடுத்து 3 மணி நேரத்தில் அது காணா போகுது, எல்லாம் தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு அப்படியே ஓடும், பார்த்துருக்கீங்களா? அதில் நல்லா கவனிக்கணும். இதுக்கப்புறம் எறும்பு லைனா ஓடிச்சுன்னா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, எல்லார் தலையிலையும் அந்த பிஸ்கெட் இருக்காது. விலங்குதானே பேசுறது? ஒரு ஓரமா லைனா போதுன்னு வச்சுக்கிடுங்க, ரயில் பெட்டி மாதிரி லைனா ஓடுதுன்னா, எல்லாரும் என்ன செய்யும், பிஸ்கெட்டை தலையில தூக்கி வச்சுக்கிட்டோ முதுல தூக்கி வச்சுக்கிட்டோ ஓடுதுங்கல்ல. நல்ல போய் நம்ம கிட்ட போய் பார்த்தோன்னா எல்லாருடைய முதுகுலையும் அந்த பிஸ்கெட் இருக்காது. இடையில இடையில என்ன செய்யும், ஒரு 2 பேர் எம்டியா ஓடுவான், விரட்டிக்கிட்டே இருப்பான், ஏய் கரெக்டாக தான் போகிறான், அங்கே பக்கம் இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி. எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? போகக்கூடியவன் எல்லாருமே தின தூக்கிட்டு போகணும். அதில் இடையில என்ன செய்வாங்க, கை மாற்றக்கூடியவர்கள். ஒருத்தன் தூக்கிட்டு போகும்போது லேசாக ஸ்லிப்பாக வரான், பின்னாடி இருந்து போய் எங்கே போகிறான், நம்மளால் கீழே விட போகிறான், புடிடா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், 3 பேர் சேர்ந்து அவனை தூக்கி விடுறான். ஒரு பொருளை தூக்க தெரியுதா, ஒரு பிஸ்கெட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போக தெரியுதான்னு சொல்லி என்ன செய்யறான், தூக்கி மண்டையில ஏற்றி விட்டு திரும்ப அனுப்பி விடுறான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, எப்பா அவனுக்கு தூக்க முடியலப்பா, அவனை ஓரமாக உட்கார வைங்க, வேற யாரையா விட்டு தூக்குங்கப்பா, அவன் வேலையை அவன் தான் செய்யும். நான் இனத்துல ஒருத்தன் செத்துட்டான்னு வைங்க, நம்மள ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாருன்னா எத்தனை பேருங்க தூக்குறாங்க? ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்கன்னு எத்தனை பேர் தூக்குவாங்க? நான் உண்மையிலே 4 பேரா தூக்குறாங்க? ஒரு பாட்டுக்கு கவிதைக்கு படத்துக்கு வேணா ஒரு 4 பேர் இருக்கிற வந்த கூட்டத்தில் பாதி பேர் என்ன செய்வாங்க, போய் நான் தூக்குறேன் முடியாது. சொல்லுவாங்க தெரியுமா, போன வெயிட் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. வெயிட் கூடியிருது, ஜனாசாவுக்கு வெயிட் அதிகரிச்சிருச்சு. 4 பேர்லாம் தூக்க விட்டேன்னு சொன்னா அடுத்த நாள் அவர் என்ன செஞ்சிருவாரு, ஜனாசா தூக்கிறதுக்கு வரமாட்டாரு. எல்லாரும் என்ன செய்வாங்க, மாறி 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 தூக்குவாங்க.
ஆனா எறும்பு கூட்டத்துல ஒரு ஜனாசா விழுந்துட்டுன்னு வைங்க, யார் தூக்குவா? அதுக்கு அதுல ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான். தான் இனத்துல ஒருத்தன் செத்துட்டான், அவர் என்ன செய்வாங்கன்னா ஒரே எறும்பு என்ன செஞ்சிருது, அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப ரப்புல் ஆலமீன் சின்ன ஒரு படைப்பை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறான். நாம சிட்டியில பார்க்கக்கூடிய எறும்புகள்லாம் நம்மளுடைய வீட்டுல எங்கதான் இருக்குன்னே தெரியாது, உடனே ஓடியாந்துரும். ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன், வீட்டில் கொசு நிறைய இருக்குல்ல, அதையும் பார்ப்போம், கொசையும் பார்ப்போம். ஒரு கொசுவை அடிச்சு, ஏன்னா புக்கு படிப்பீங்க ஓதுவீங்க, ஓரமாக வச்சிருங்க. 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு எறும்பு வந்துக்கிட்டு போகும். நல்லா வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு கொசு அடிச்சு, நானும் படிக்கும் போது படிக்கிறா படிக்கிறான்னு வாங்க, நிறைய கொசுவா மேய் அடிச்சு அடிச்சு பக்கத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறது. பார்த்தா அப்படியே நிறைய கொசுவை சேர்த்துட்டோமேன்னு சொல்லி அது ஒரு ஜாலியாக இருக்கு. இல்லைன்னா புக்கில் இருக்கிறது கிரிக்கெட் விளையாடுறது. அப்போ அந்த கொசை என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எறும்பு வந்து தூக்கிட்டு போகுது. அதுக்கு என்ன செய்யுது, நம்மளுடைய பொருள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த நேரத்துல இந்த வசனத்தை பார்த்து சிரிச்சாலும் சிரிச்சிருப்பான், என்னப்பா இது எறும்பு பேசிச்சின்னு சொல்றீங்களே. நான் இன்னைக்கு ஆய்வு செய்து சொல்றாங்க, தனக்குள்ளேயே பேசாம அந்த இனத்தால் வேலை செய்ய முடியாது. பேசி தன்னுடைய பொறுப்புகளை பிரிக்காமல் அந்த இனத்தால் வேலை செய்ய முடியாது. பேசி இங்கதான் உணவு இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளாமல் அந்த இனத்தால போராட முடியாது. பேசி இந்த இடத்துல ஆபத்து இருக்கு என்பதை உணர்த்தாமல் அந்த இனத்தால என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த இனத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பேச்சு என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பாஷையில வேற வேற கூட வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த கம்யூனிகேஷன் வந்து எறும்புகளுடைய கூட்டத்திற்கு அளப்பெரிய. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஒரு எறும்பு சொல்லுது உள்ள போயிரு, தெரியாம வந்து மீச்சிட போறாங்க அப்படின்னு. இந்த புற்றை கூட இன்னைக்கு ஆய்வு செய்யறான், எந்த அளவுக்கு அதனுடைய வீடை அமைத்திருக்கிறது என்று சொன்னால், சாப்பாடை பதுக்குவதற்கு உள்ள இடம் வச்சிருக்கு. ஒரு எறும்பு என்ன செய்யுது, தன்னுடைய உணவை பதுக்கி வைப்பதற்கு உள்ள ஒரு இடம் இருக்கு. மலையில அதனுடைய உணவு நனைஞ்சிருச்சுன்னு சொன்னா மேல வந்து அதை காய வைத்து திரும்ப கொண்டு போய் வைக்கக்கூடிய வேலைகளை அந்த எறும்பு கூட்டம் செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடணும், வெளியிலிருந்து உணவை எடுத்துட்டு போய் சேகரிக்கிறது மட்டும் அதனுடைய வேலை இல்லை, இருக்கிற உணவை பாதுகாக்கிறதுக்கும் அதனுடைய வேலை, நிலஞ்சிராம இருக்கிறதுக்கு. சில நேரங்கள் தானியங்களாக இருந்தால் தானியங்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும், அதை முளைக்க விடாம பண்றதுல டியூட்டியில் என்ன செய்வாங்க, எறும்பு கூட்டம் என்ன செய்யும்னா இறங்கி களப்பணி ஆற்றுகிறது. இப்போ நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எங்கே எறும்பு புத்து இருக்கோ அங்கே போய் ஒன்று கடிப்பான், எதார்த்தம். இல்லை எங்கே எறும்பு புத்து இருக்கோ, தோட்டத்தில் தண்ணி போடுறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், மரத்துக்கு எறும்பு புத்து இருக்கும், அது பாட்டு ஓரமாக தான் இருக்கும். இவர் என்ன செய்வார், தண்ணி அடித்து களைச்சி விட்டுருவார். உள்ளக்கு இருந்து என்ன செய்யுன்னு சொன்னால் எல்லா எறும்பும் ஓடியாரும். அது உள்ளக்கு அவ்வளோ எறும்புகள் இருந்ததா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவ்வளோ எறும்பு வரும். மறுநாள் போய் பாருங்க, அதே புத்தை வேற டைரக்ஷன்ல திருப்பி வச்சிடும். எவ்வளவு மண்ணை உள்ளக்க இருந்து எடுத்து வெளியில கொண்டு வருது. ஒரு சின்னஞ்சிறு பொருள், சின்ன ஒரு பொருள் தான். நான் பேசிட்டு இருக்கும் போது இங்க நடந்து போனா கூட யாருடைய பார்வையும் அந்த எறும்புக்கு மேல போவாது. போகுமா, நான் பேசிட்டு இருக்கும்போது எறும்பு போதுங்க, போவா செய்யும், பார்க்கவே மாட்டான், கண்டுக்கவே மாட்டான். நானே பேசிட்டு இருக்கும்போது ஒரு சுண்டு சுண்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கு என்னன்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு பொருள் என்ன செய்யுதுன்னா அதனுடைய மண்ணை எல்லாத்தையும் கொண்டு வந்து மேலே வைக்குது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அதனுடைய பாஷைகளை, அதனுடைய பேசக்கூடிய விதத்தை, தன்னுடைய கூட்டத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்தை திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு அதை தான் பெரிய ஒரு உதாரணமாக எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு தன்னுடைய கூட்டையும் தன்னுடைய மக்களையும் அது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தி ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தை என்ன செஞ்சிருக்கிறான், மனிதனாகப்பட்டவன் போட்டிருக்கிறான். அதே மாதிரி தேனி, பெரும்பாலும் நமக்கு என்ன செய்யும், தேனியை பத்தி எல்லா பெரும்பாலான செய்திகள் தெரியும். என்னன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஏன்னா நேரம் கம்மியா இருக்கு, நீங்க சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. எனக்கு மோப்ப சக்தி இருக்குது வேற, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணது வேற, கழிவுல இருந்து தேன் எடுக்கிறாங்களா வேற, வயிற்றுல இருந்து எடுக்கிறாங்க வேற. டக்கு டக்குன்னு சொல்லுங்க, முடிச்சு. 2 வழி.
மலைகள்லையும் வீடுகள்லையும் வீடு கட்டுது. வேற கம்யூனிகேட் பண்ணுது. வேற சரி, பெரும்பாலான செய்தி வந்துருச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இதற்கும் ஒரு அத்தியாயத்தை கொடுத்துருக்கிறான். எப்படி எறும்புக்கு கொடுத்தானோ அதே போன்று தேனீகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயத்தை கொடுத்துருக்கிறான். 16வது அத்தியாயம். இதில் 68, 69 வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பை பற்றி சொல்லி காட்டுறான். சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, இந்த தேனீக்கு நாம் தான் எளிய ஒரு வகை பாதையை நாம் என்ன செஞ்சோம் சொன்னோம். எளிய பாதையில் நீ போன்னு சொல்லி சொன்னோம். எளிய பாதைனா இதில் பல சான்றுகள் இருக்குங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல சத்தியம் செய்வான், பாதைகளுடைய வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு தேனி என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய உணவுக்காக பயணிக்கக்கூடியது ஒரு பாதையை தேர்வு செய்து அந்த பாதையில போகுது. எந்த அளவுக்கு போகும் என்று சொன்னால், ஒரே இடத்தை எல்லா தேனீகளும் தேர்ந்தெடுக்காது. ஒரு கூட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆள் ஆளுக்கு என்ன செய்வாங்க, ஒரு பக்கமா போய் தேடுவாங்க. அதை தேடி எது பக்கமாக இருக்கிறதோ அதை எடுத்துட்டு வந்து அந்த சபையில மசூரா நடக்கும். எப்படி மசூரா நடக்கும் என்று சொன்னா, எறும்பை போன்று பேசி புரிய வைக்காது. அதுக்குன்னு ஒரு டான்ஸ் ஒன்று என்ன செஞ்சிருக்கு, அது வச்சிருக்கு. அந்த டான்ஸை வச்சுக்கிட்டு அந்த டைரக்ஷனை பார்த்து என்ன செய்யுது, தேனியாக்கப்பட்டது டான்ஸ் ஆடுது. இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டமா சேர்றாங்க. இவன் சொல்றதை கேட்போமா, இவன் சொல்றதை கேட்போமான், ஒரு நாள் இவன் சொல்ற பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி தேனீக்கள் போகுதுங்க. இன்னொரு நாள் இவன் சொல்றது பக்கம் போவோம்னு சொல்லி போகுதுங்க. ஏற்கனவே ஒருத்தன் தலைவன் அந்த பக்கம் வான்னு சொல்லி தப்பான வழியில ஒருத்தன் கூட்டு போயிருப்பான்ல, அல்லது தூரமான வழியில ஒருத்தன் கூட்டு போயிருப்பான்ல, அவங்கிட்ட மிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ இந்த பக்கம் போய் பாடுறா, இது பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ அந்த கூட்டத்தினுடைய தலைவனும் மாறி இந்த டைரக்ஷனுக்கு வரான். புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் இப்படி பல கட்டங்கள்ல தன்னுடைய உணவை தேடக்கூடிய நேரத்துல ஃபைனலா எதுக்கு வராங்கன்னு சொன்னா, எது பக்கமா இருக்குதோ அதுக்கு வராங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், எளிய வகையில உங்களுடைய பாதையை அமைச்சுக்கிடுங்க. தேனி என்ன செய்யாது, ரொம்ப கஷ்டப்படாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய உணவை தேடாது. தன்னுடைய கூட்டை அது கஷ்டப்பட்டு அமைக்கும். தன்னுடைய கூடு இருக்குல்ல, அதை கஷ்டப்படும். ஆனா அந்த தேனை தன்னுடைய உணவுக்காக அது என்ன செய்யறது கிடையாது, எளிமையான ஒரு வழியை தேர்ந்தெடுக்குது. அதே நேரத்துல ஆபத்துகள் இல்லாத வகையை பார்க்கும். இப்போ பறக்கிற இடத்துல ஒரு சிலந்தி இருக்குன்னு வைங்க, வலை கட்டி இருக்கு, இது நேராக போனா என்ன செஞ்சிடும், உள்ளக போய் மாட்டிக்கிடும். அப்ப இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யும்னா, வரக்கூடிய தேனீக்கள் வந்து மிச்ச தேனீக்கு அடையாளத்தை சொல்லும். இன்னொன்று, நம்மளுடைய வீடு, ஒரு மெட்ராஸ் சிட்டியில் ஒரு வீடு கட்டுறோம், இவ்வளவுதான் இடம்னு சொல்லி ஒரு குருவி கூடு மாதிரி என்ன செய்வான், ஒரு இடத்த காட்டி 1 கோடி ரூபான்வான். அதுக்குள்ள நம்மால் என்ன செய்வார்னா, 3 பெட்ரூம் வேணும், 3 பாத்ரூம் வேணும், ஒரு கிச்சன் வேணும், கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு வளவு வேணும், துணிலாம் காய போகிறதுக்கு அதுக்கு ஒரு சந்து வேணும், வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு ஏரியா வேணும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏரியா வேணும். இவ்வளவுத்தையும் மேஸ்திரிட்ட என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, இன்ஜினியர்கிட்ட. அவர் என்ன கேட்பாருன்னா, இவ்வளவும் செய்ய சொல்றீங்களா, இடம் எங்க இருக்கு, இருக்கிற இடம் ஒரு ஹாலுக்கும் ஒரு ரூமுக்கு தரமா இருக்கு, இதுக்கே நீங்க பாத்ரூம் பக்கத்து வீட்டுக்கு தான் போன போல இருக்கு, இவ்வளவு இதை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், ஆச்சரியமா கேட்பான். அப்போ ஒரு சின்ன இடத்துல எந்த அளவுக்கு மூளையை கசக்கி ஒரு வரைபடத்தை போட்டு ஒரு வீடை கட்ட முடியுமோ அவன் திறமசாலி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, நாம் தான் இந்த தேனீகளுக்கு வீடுகளை அமைப்பது, தன்னுடைய கூடாரத்தை அமைப்பதற்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆலோசனை கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். அப்ப இதனுடைய வீடை மட்டுமே ஒருத்தன் ஆய்வு செய்யறான். எப்படியெல்லாம் இதை பிரிச்சு ஆய்வு செய்யறாங்கன்னா, இது எங்க இருந்து உணவு எடுக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் ஆய்வு செய்யறான். இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா, எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதைக்கு போறாங்க, டைரக்ஷன், உணவு இருக்கக்கூடிய டைரக்ஷனை எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றத ஒருத்தர் ஆய்வு செஞ்சு நோபல் பரிசே வாங்குறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாங்கன்னா, பெரிய ஆய்வை மேற்கொள்றாங்க, இதனுடைய கூடுகளை இது எப்படி அமைக்குது அப்படின்னும் போது அதுக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாமே அதே கொண்டு வருது. மொத்தமா டிக்ளேர் பண்றான், இதனுடைய கூடுகள் எப்படி இருக்குது என்று சொன்னால் ஒரே அமைப்புல இருக்கும். கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமா, ஒரு 6 ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு சதுரம் ஒன்று இருக்கும், ஹெக்ஸகன் சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல.
அந்த அமைப்புல மட்டும்தான் எல்லாத்தினுடைய கூடுகளும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நான் தான் அதுக்கு சொல்லியிருக்கிறேன். இவன் என்ன செய்யறான்னா, மனிதன் வந்து பிரிச்சு பார்க்கறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேனி எப்படி வீடு கட்டுது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது எப்படி கட்டுது, அமெரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய தேனீக்கள் எப்படி வீடு கட்டுது, எல்லாத்தையும் பார்க்கிறான். இது எல்லாத்தினுடைய டிஎன்ஏலையும் ஊறி போய் கிடக்குதுன்றான். இப்படிதான் வீடு கட்டணும் அப்படின்றது எல்லா தேனியினுடைய உள்ளத்திலையும் அவனுடைய மரபணுல ஊறி போன விஷயம். மரபணுல ஊறி போன விஷயம்னா எப்போ ஊறி போகும்? ஆரம்பத்துல இருந்தே ஊறினாதானங்க ஊற முடியும். ஆரம்பத்துல படைக்கும் போது ஒரே ஒரு தேனி இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய மரபணுல தன்னுடைய டிஎன்ஏல எப்படி ஊறி இருக்கிறதோ அதான் எல்லாத்துக்கும் போகும். அவன் ஆச்சரியப்படுறான், எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி வீடு கட்டுது, சதுரமா போடம்படுக்கு தன்னுடைய வீட்டை. அதை பல வகையில் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஹெக்ஸகன் வடிவில் போடக்கூடிய அமைப்பு தான் அதற்கு எளிமையும், ரெண்டாவது அதுக்கு செலவும் கம்மி. ஒவ்வொன்றையும் ஒட்ட வைக்குது இல்லை, அதுக்கு சில பொருட்களை அது என்ன செய்து கொண்டு வந்து வைக்குது. தேனியிலிருந்து அது என்ன செய்து கொண்டு வந்து வச்சு அதை ஒட்ட பி வேக்ஸ்ன்னு சொல்கிறான். இந்த வேக்ஸையும் மனுஷன் என்ன செஞ்சுக்கிறான், உருவி அவனும் மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிறான். இன்னொரு செய்தி, இன்னைக்கு தேன் வந்து ஒரு மருத்துவ குணன்றதே பல பேர் மறந்துட்டான். முன்னாடி அப்படி கிடையாது. தேன் வந்து உணவுல ஒரு உணவாக வச்சிருந்தாங்க. தேனை உணவுல ஒரு சைடிஷ், ஒரு மாவை கொடுத்து அதுல தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டவன் தான் மனுஷன். ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். இன்னைக்கு சாப்பிட்டு எப்படி டீ குடிக்கிறான், அதை விட முக்கியமாக தேன் தன்னுடைய உணவுல இருந்துச்சு. இன்னைக்கு தேனுன்னு சொன்னாலே தேன் எங்க கிடைக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்றானா இல்லையா? தேன் எங்க கிடைக்கும், ஆன்லைன்ல ட்ரை பண்ணுமோ அப்படின்னு கேட்கலாம். அதுல சுத்தமானதுன்னு வேற தனியா இருக்குதோ, ஒரு கிடைக்காத ஒரு பொருளை பார்ப்பது போன்று ஆகிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நான் என்ன செய்யறேன், இதுல மருத்துவ குணத்தை நான் வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். விரிவா சொல்ல முடியல, ஷார்ட்டா தான் சொல்றேன். நீங்க என்ன செய்யுங்க, 2 வசனத்தை எடுத்து பார்த்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி இருக்கும். அதே மாதிரி 16:69 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதனுடைய வயிறுகளில் இருந்து பானத்தை நாம் எடுத்தோம்னு சொல்றான். அப்போ வயிறுன்னு சொல்லி ஒரு வயிறை சொல்லலை, வயிறுகள் பன்மையாக அந்த வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஒரே மாதிரி வயிறா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், மலமும் அதில் தான் வரும், தேனும் அதில் வருதுன்னா அது நல்லா இருக்காது. அதில் பியூரிஃபிகேஷன் நடந்துச்சுன்னா வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றான்னா தனியாக சொல்றான், இது சுத்தமானதுன்றான், மருத்துவ குணம் இருக்கிறதுன்றான். ஒரு தேனி தெரியாம போய் ஒருத்தனை கொட்டிருச்சு, எப்படி கொட்டும், மண்டையை வச்சு கொட்டுமா? எப்படிங்க கொட்டும் தேனி? கொடுக்க எங்க மண்டையில் இருக்காதுக்கு வேற வந்து நேரம் கொத்திட்டு போயிருமா? இல்லை, தன்னுடைய வால் பகுதியில் கொடுக்குருக்கு. அது கொத்திருச்சுன்னு சொன்னா அதால டக்குன்னு வெளில எழுந்திரிச்சு ஓட முடியாது, அங்கனே அப்படி என்ன செய்யும், ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்கும். அப்போ இவன் என்ன, யாரு கொட்டு வாங்கினான்னு அவன் தான் என்ன செய்யணும், கொஞ்சம் டேலண்டான ஆளா இருந்தான்னு சொன்னா அதை நேக்கா ஒரு தட்டு தட்டி விட்டு அது பாட்டு பறந்துடும். அது போனதுக்கு அப்புறமும் அதனுடைய கொடுக்க அவன் கையில தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்னதா ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு வெளியில வந்து வெள்ளையாக அதனுடைய குடல் பகுதி மாதிரி ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கும், அதுதான் நச்சுத்தன்மை வாங்கினது. நம்மால் கடிச்சிருச்சேன்னு வச்சு தேய்ச்சான்னு வைங்க, உள்ள ஓடி போயிடும். அப்போ தேனி கடிச்சிருச்சுன்னு சொன்னா அதை எடுத்து அழகான முறையில் உருவி போட்டுருவான். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ட்ரைனிங், முதல்ல தேனியை போய் தெரிஞ்சுக்க வரியா, என் ஏரியாக்குள்ள நீ வரியா, தேனி கொட்டிச்சுன்னா என்ன செய்யணும், கொடுக்கு எடுத்து போட்டு அது பாட்டு விட்டுரு, ஒரு 2 மணி நேரத்தில் சரியாகி போயிடும். இப்போ அந்த கொடுக்கு இருக்குதா இல்லையா, அது இங்கே மாட்டாமல் அதனுடைய வயிற்றுக்கே போயிருச்சுன்னு சொன்னா திரும்ப அது நேரம் எங்கே போகும், அதனோட வீட்டில் போய் என்ன செய்யும், உட்காரும். மனிதனுடைய அசுத்தம் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த கூட்டுக்கு திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த கொடுக்கு விட்டு போன தேன் செத்தே போயிடும். இங்க விட்டுட்டு போகுது இல்லைங்க கொடுக்கு, திரும்ப அது என்ன செய்யுது, கூட்டுக்கு போறதுக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு மரணத்தை கொடுக்குறான். குடல் இல்லாமல் எவ்வளவு நாள் இருக்க முடியும்? எப்பேற்பட்ட ஒரு படைப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கான்னு பாருங்க.